பார்ப்போம். முதல்ல கொஞ்சமா பாசிப்பருப்பை ஒரு கடாயில சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாகிற வரையும் வறுத்து ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுருங்க, ஆறட்டும். அடுத்ததா வெள்ளை எள்ளு. இந்த ரெசிபிக்கு வெள்ளை எள்ளு தான் யூஸ் பண்ணணும். கருப்பு எள்ளு யூஸ் பண்ணிங்கன்னா கலர் மாறிடும். வெள்ளை எள்ளும் லேசாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்து அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் தண்ணி, அதுக்கப்புறமா நான் வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா கருப்பட்டி இல்லாட்டினா வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இதில் பாகுபதம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ அப்படியே சைடில் எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நெய் கம்மியாக தான் ஊற்றணும். அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு லேசாக இறுக்கமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கடலை மாவு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா நெய் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு, எள்ளு பொடி, ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறமா கரைச்சி வச்ச அந்த வெள்ளை தண்ணி அதையெல்லாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் இறுக்கமாக கேசரி பக்குவத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இறக்கிட்டா